வணக்கம் நேயர்களே. ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். உங்களெல்லாம் நான் டெய்லி சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு அலைவரிசையில் யாரெல்லாம் இதை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு கொஷின் கூட எனக்கு வரமாட்டுது. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அவர் எல்லாம் போடுறாரு, ஃபோன் நம்பர்லாம் போடுறாரு. எனக்கு தெரிஞ்சு யாருமே எதுவும் கேட்க மாட்டேங்க ஃபோன் பண்ணி. கர்ணத்துக்கெல்லாம் நான் ஃபோட்டோ கொடுக்குறேன்றேன், யாரை வச்சு போடணும்னு சொல்கிறேன். நான் யாருமே கேட்க மாட்டேங்க. அதிகமாக போடுறீங்களா என்னன்னு வேறு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஃபோட்டோ வச்சு போட்டால் நல்லாயிருக்கும். இல்லை ரொம்ப அல்டிமேட்டாக சரி எல்லாம் வல்ல இறைவா அப்படின்ட்டு அப்படியே போடுறது ஒரு நல்ல விஷயந்தான். அதை வச்சு தான் போடணுன்னு அவசியம் இல்லை, அதுவும் கரெக்டு தான். இந்த மாதிரி ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சு வழக்கு போடுறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. எனவே இன்றைய நாள் சிறப்பாக எல்லாருக்கும் அமையணும்னு ஆரம்பிக்கிறேன். ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை 22/4/2025 உத்திராயணம் விசுவாச வாசு ஆண்டு சித்திரை 9 நவமி இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. இந்த பிற்பகல் ஆரம்பிக்குது தசமி. நாளைக்கு வரைக்கும் இருக்குது. மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7:30 to 8:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 10:30 to 11:30, மாலை 7:30 to 8:30. அது அற்புதமான நாள் இன்னைக்கு. ராகு காலம் பார்த்தீங்கன்னா 3 to 4:30, யமகண்டம் பார்த்தீங்கன்னா 9 to 10:30. பரிகாரம் பால். சூலம் வடக்கு. வடக்கை நோக்கி போகிறவங்கெல்லாம் கொஞ்சோண்டு பால் சாப்பிட்டு போங்க. சூரிய உதயம் 6:01. 6:01க்கு இவ்வளோ வெயில் அடிக்குது, கவனிச்சிங்களா? இன்னும் இருக்குது பின்னாடி 6:10 6:15 வரும், வழி ஆகிடும். இதெல்லாம் அந்த காலத்துலேயே இதெல்லாம் கணிச்சிருக்கிறான். இந்த மாதிரி சூரியன் இப்படி முன்ன வராரு பின்ன போகிறாரு உதயத்தில். இதெல்லாம் சாமி இருக்கா பூதம் இருக்கான்னு பேசுகிறாங்க. மனசு கஷ்டமாக இருக்குது. எப்படி ப்ரெடிக்ட் பண்ணாங்க? அப்படியே ஏற 6:01 6:10 வரும்போதெல்லாம் பாருங்கள் அப்படியே. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இயற்கையாக நம்மளை டீடாக்ஸ் பண்ணுது. இன்றைக்கி மனித குலம் வாழுதுன்னா இந்த 4 பருவ காலம் வரும். இப்போ வெயில், மழை, பனி. 3 தானே? 3 காலமா 4 காலமா? மழை, வெயில், பனி. 4 இருக்குது. அந்த காற்று ஒன்று அடிக்கும் பயங்கரமாக. அது எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் இயற்கையாக அவங்கள யார் நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல. இந்த வெய்ய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஊற்றுன்னு ஊற்றும். இப்போ பார்த்து எல்லாரும் பாவம் ஏசியில் உக்காந்துன்னுக்குறாங்க. அதுதான் ஒரு மைனஸ். பாவம் அப்படியே ஊத்தம் பண்ணுது. அப்போ ஒரிஜினலாக அவனுக்கு நமக்கு டீடாக்ஸ் ஆகுது. அதனால தான் எல்லாமே ஒரு 60 வயசு 65 வயசு வரைக்கும் கொஞ்சம் நோய் நொடி இல்லாமல் வாழும். இயற்கையே நமக்கு பண்ணுது. இது போக இப்போ நிறைய நம்ம பண்ணுறதுனால டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 100ல் வச்சுக்கோன்னு ஒருத்தர் சொன்னார். ரொம்ப சூப்பராக சொன்னார். மாதம் 100 கிலோமீட்டர் நடக்கணுன்றார். அது எப்படியா நடந்துக்குவோம்? 100 கிலோமீட்டர் நட அப்படின்றது. அது 100லேயே எல்லாத்தையும் வச்சுக்கோன்னு. சுகர் 100லேயே வச்சுக்கோ, சுகரை பிபி 100லேயே வச்சுக்கோ அப்படின்னாரு. எல்லாத்தையும் 100லேயே வச்சுக்கோங்கன்னு நல்லா இருக்கும் உடம்பு அப்படின்னு. ஏதோ ஒரு இதில் பார்த்தேன். அவர் கோயம்புத்தூர் கேஎம்சியோட ஓனர்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும் அவர் சொல்கிறது. அதுலேருந்து நான் மேக்ஸிமம் 100 கிலோமீட்டர் நடக்கிறேன். நான் ஒரு நாளைக்கு 3 4ன்னு கணக்கு வச்சு 30 நாளைக்கு 90ன்னு ஏதோ ஒரு கணக்கு வச்சு ஒரு ஆவரேஜாக 100 கிலோமீட்டர் நடந்துடுறேன். நான் ஈவினிங்கில் நைட்டில் போய் நடக்கிறேன். நான் வயசாகி போச்சு, எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கணும். மெடிக்கல் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு வரல. நான் ஓப்பனாக எங்கள் வீட்டில் சொல்லியிருக்கேன். நான் பெரிய செலவு எதுவும் பண்ணாதீங்க. ஏதோ உடம்பு சரியில்லை, நம்ம பெட்டில் இருப்போம், இவங்க பாட்டு வெளில செலவு பண்ணிகிட்ருப்போம். ஒரு 50,000 60,000னா ஓகே. ஆனால் 3 லட்சம் 10 லட்சம் இதை மாற்றுறேன் அதை மாற்றுறேன், அதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எதுக்கு அதெல்லாம் செய்யணும்? அந்த வேலை முடிஞ்சால் போகிறோம். இதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கின்னு அதை டிரான்ஸ்பிளான் பண்ணி உயிரோடு இருந்தீங்கன்னு பல கஷ்டங்கள் நீங்கள் திரும்பி பாருங்கள். நிறைய பேரோட வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அவங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, கிட்னி போயிடுச்சுன்றாங்க, உடனே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அவங்க என்னவோ நல்லா இருக்கிறாங்க, நிறைய கோடியாக எல்லாம் சம்பாதிக்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் நிறைய துயரங்களை அவங்க கண்ணால் பார்க்குறாங்க.
ஒரு வேளை முன்னாடியே போயிருந்தா இதெல்லாம் பார்க்காமே இறந்துருப்பாங்க. சரி ஏதோ நம்ம குடும்பம் நல்லா இருக்குதுன்னு நினச்சி அப்படின்னு எல்லா துயரத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி நம்மளை புதுப்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி உள்ளே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாற்றின்னு உயிரோடு இருக்கிறது, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வசதி இருக்குது, அதை பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பிள்ளைங்கெல்லாம் ஆசைப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இயற்கைக்கு அது முரண்பாடு தான். உதாரணம் சில பேரை நான் சொல்லலாம், எனது பப்ளிக் மீடியா இதில் சொல்ல முடியாது, நம்ம சொன்னால் அது தப்பாயிடும். ஆனால் இது நீங்கள் இப்போ நான் எல்லாரையும் பார்க்குற மாதிரி நீங்களும் சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையும் பார்த்துன்னு தானே இருக்கிறீங்க. நான் இப்போ சொல்லிட்ட அப்புறம் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சோஷியல் மீடியாவை பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 4-5 பேர் கிடைப்பாங்க. அதை பார்க்கும்போது நான் சொல்கிறது கரெக்டுன்னு உங்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பாக வந்த வேலை முடிஞ்சால் நம்ம போக தான் போகிறோம். வரணும்னு இருக்கும்போது நம்ம வந்துட்டோம். நம்மளுடைய பயணம் மரணத்தை நோக்கி அட் எனி டே அட் எனி ஸ்டேஜ். இயற்கைக்கிட்ட நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது அப்படியே வெயிட், காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் மாதிரி காலம் கரெக்டாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். வா நான் ஆடுறியா ஆடு, மெதுவாக ஆடி 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 வா, ஃபைனலாக ஒன்று அப்படியே நம்மளை கூட்டும் போயிடும். இது மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு நேரம். சரி நம்ம இதுக்கு போகலாம், நிறைய பேசிட்டோம். சூரிய உதயம் 6:01 சொல்லிட்டேன். அந்த வெயில் ஸ்டார்ட் ஆனதை பற்றி தான் அதுக்கு இவ்வளோ வந்துச்சு. பிற்பகல் 1:31 வரைக்கும் நவமி, அப்புறம் தசமி. காலையில் விட முடிஞ்சு போகுது திருவோண நட்சத்திரம். அடுத்து அவிட்டம் ஸ்டார்ட் ஆகுது. அவிட்டம் நல்ல நட்சத்திரங்க, அது பெண்களுக்கு ரொம்ப நல்ல நட்சத்திரம். அது அவிட்டம் 5வது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணு தவிடு தொட்டால் கூட புண்ணாயிடும் அப்படின்னு ஒரு பெரியவங்க சொல்கிறாங்க. இது ஒரு வழக்கத்தில் வர ஒரு வார்த்தை, ஜோதிடம்லாம் கிடையாது. ஆனால் நான் நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் ஜோதிடம்ன்றதுனால. நீங்கள்லாம் சந்திச்சிங்களா? நான் ஜோதிடராக இருக்கேன், நான் நிறைய பார்க்குறேன். 5ஆம் குழந்தையாக ஒரு பெண் குழந்தை பிறந்து அவங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்கிறாங்க. கொஞ்சம் அவங்க நார்மல் குடும்பத்தில் பிறந்தா கூட அவங்க புகுந்த வீட்டுக்கு போன உடனே அந்த குடும்பம் ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிடுது. அதனால தான் 5வது பொண்ணு நிறைய பேர் விரும்பி கட்டுவாங்க அவங்க வீட்டுக்கு. 5வது பொண்ணு பிறந்து அதை கட்டினாவே நல்லாயிருக்கும். கூட இந்த அவிட்ட நட்சத்திரம் உள்ளே வந்துருச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இப்போ வந்து சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா காலைல 8:26 திருவாதிரை முடிஞ்சிருது. அடுத்து குருவோட நட்சத்திரம் புனர்பூசம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் ஜாயிண்டில் வரும். ஆனால் ஃபுல்லாக நம்ம மிதுனத்துக்கு எடுத்துக்கலாம், நைட்டில் தான் கடகத்துக்கு வரும். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா மேஷம் எல்லார்கிட்டையும் ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாள், ஒர்க் ஸ்மார்ட்டாக இருக்கும். ரிஷபத்துக்கு கொஞ்சம் வெற்றி கிடைக்கும், எண்ணத்துலேயும் சந்திராசிரமம் முடிச்சு வந்திருக்காங்க, எல்லாத்துலேயும் ஒரு வெற்றி. மிதுன ராசிக்கு கொஞ்சம் 2 பட்டு இருந்தாலும் அவங்களுக்கு தான் ஃபுல்லாக போகும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால. கடகராசி நேயர்களுக்கு எல்லாத்துக்கும் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நல்ல நாள். சிம்ம ராசி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல செய்தி, நல்ல ஒரு பண வரவு, அந்த மாதிரி ஒரு நல்ல நாள் இன்றைக்கி. கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு அமைதி கலந்த ஒரு நாள், சாந்தம் நிறைந்த ஒரு நாள், பிளெஸ்ஸிங் டேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு சாந்தமாக அமைதியாக இருக்குதுன்றது எவ்வளோ ஒரு வரப்பிரசாதம் பா. துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு கீர்த்தி புகழ், இன்றைக்கி அவங்க செய்கிற ஒர்க்கில் ஒரு நல்ல பேர் எடுப்பாங்க அவங்க இருக்கிற இடத்துல. விருச்சிக ராசி நேயர்களுக்கு அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நாள். தனுசு ராசி நேயர்களே இன்றைக்கி போட்டி பொறாமலாம் இருக்குது, யாருக்கிட்டையும் ஆர்கியூ பண்ணாதீங்க, செகண்ட் ஒப்பீனியனில் பேசுங்க. இந்த செகண்ட் ஒப்பீனியன்னு நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு தாட் வரும் நமக்கு, அதில் வெயிட் பண்ணி அடுத்த தாட் என்னான்னு யோசித்து பேசுங்க. மகர ராசி நேயர்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு ஆர்வம் இருக்கும், இன்றைக்கி அதை என்ஜாய் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. கும்பராசி நேயர்கள் பக்தி நிறைந்த நாள், கோயில் குளம் ஒய்ஃபு இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வாங்க. மீனராசி நேயர்களுக்கு அன்பு நிறைந்த ஒரு நாள், குழந்தைங்க கிட்ட, கூட பிறந்தவங்க கிட்ட, ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு எல்லாருக்கும் ஒரு அன்பு நிறைந்து இருங்க, இன்றைக்கி நல்லாயிருக்கும். இன்றைக்கி கரணம் பார்த்தீங்கன்னா காலையில் தைத்துளம் போட்டு முடிச்சிருப்பீங்க, 2 பட்டு வருது. கரசை வனிசை, கரசை வந்து மத்தியானம் 1 மணிக்குள்ளே போடுங்க, அடுத்து வனிசை போடுங்க. அதிகாலை வரைக்கும் இருக்குது, 1 மணி ஈவினிங் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள்.
இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னா எல்லாம் வல்ல தமிழ் கடவுள் இறைவனை வேண்டிய நன்றி, வணக்கம்.